வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவு முறைன்னு குறிப்பிட சொல்றாங்களே, எந்த உறவு முறையை குறிப்பிடுறது? அப்பாவா, அம்மாவா, தாத்தாவா, பாட்டியா, அண்ணனா, தம்பியான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? இதுல ஏதாவது ஒண்ணுக்கு பேர் தான் சார் உறவு முறை. இதுல தான் சார் எதையாவது ஒண்ணு போடணும். இது கூட தெரியாம இருக்கீங்களே சார். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, மூன்றாவதா மீண்டும் உறவினர் பேருன்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல யார் பேரை எழுதணும்? அந்த ஃபார்ம்ல 3 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்மளுடைய விவரங்கள் போடணும். செகண்ட் பார்ட்லையும் தேர்ட் பார்ட்லையும் நாம 2002லயே நமக்கு ஓட்டு இருந்ததுன்னா ஒரு ஃபார்மும் ஒரு பார்ட் செகண்ட் பார்ட்டையும், 2002ல நமக்கு ஓட்டு இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி நம்ம போடணும். இவ்வளவுதான் விஷயம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, 2வது பார்ட்லயும் நீங்க உறவு முறை கேட்குறீங்க, மறுபடியும் எதுக்கு 3வது பார்ட்லயும் உறவு முறை கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். 2வது பார்ட் எழுதினவங்க 3வது பார்ட் எழுத மாட்டாங்க, 3வது பார்ட் எழுதினவங்க 2வது பார்ட் எழுத மாட்டாங்க. இதை விலைக்கு உங்க கட்சிக்காரங்களே நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதை கூட பார்க்க அந்த புகைப்படம் வந்துடும். இதுல புதிய புகைப்படம் ஒட்டணும். இப்ப கணக்கெடுப்பு படிவத்தை 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். மேல இருக்கிறது 1, இங்க கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2. அடுத்தது இங்க இந்த எலக்டாரு 2025ல ஒரு பேர் இருக்கு. இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க. இந்த எலக்டாரு 2002ல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் 2002ல இருக்கவங்க இந்த சைட்ல தான் ஃபில் பண்ணணும். அவர் பேரே இருக்குல்ல, அவரே குப்புசாமின்ற பேரை போட்டுருவாரு. அவருடைய 2002ல அவரோட ஓட்டர் நம்பர் என்னவோ அந்த நம்பர் 2002ல இல்ல, அதனால அவர் இங்க ஃபில் பண்ணல. ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து 2002ல இருந்திருக்காங்க. இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே 2002ல இருந்திருக்காரு. அதனால என்ன ஃபில் பண்றாருன்னா அவருடைய டீடைல் ஃபுல்லா இங்க ஃபில் பண்ணிடுறாரு. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க, முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பேர்னா இவருக்கு உறவினர்ன்றது யார்? அப்பா தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே, பாமர மக்களுக்கு கூட இந்த விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் படித்த பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு கூட இது தலை சுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்த சாதாரண ஒரு படிவம் தலை சுத்தலை ஏற்படுத்தியிருக்குன்னா அது நம்முடைய முதலமைச்சருக்கு மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு. நல்லா படிச்சு அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும். எங்களுக்கு என்ன தமிழக மக்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னா, எங்க எல்லாராலையும் சாதாரணமாக பூர்த்தி செய்ய முடிகிற இந்த படிவத்தை பார்த்தே உங்களுக்கு தலை சுத்துது அப்படின்னு சொன்னா, அரசு ஆவணங்கள்லாம் எப்படி சார் பார்த்து நீங்க கையெழுத்து போடுறீங்க? உங்ககிட்ட ஆட்சி 4.5 வருஷமா இருக்குன்னு நினைச்சுதான் நாங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கோம்.